அஸ்லாம் அலைக்கும். நாக்குல போட்டவுனே கரையிற மாதிரி அன்னாசி பழம் கேசரி எப்படி பண்ணலாங்கிறத குயிக்கா பார்த்துடலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. தாராளமா நெய், எண்ணெய் விட்டு அதில முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில நம்ப 1 கப் அளவுக்கு நான் சின்ன சின்னதா கட் பண்ணி அன்னாசி பழம் எடுத்துக்கிட்டேன். அத நல்லா வதக்கிக்கிட்டு, அது கூடவே 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்ததுனால, அது ஒரு ஓரமா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நெறைய தாராளமா எண்ணெய், நெய் விட்டு 1 கப் அளவுக்கு ரவைய நல்லா வறுத்து எடுத்துட்டு, அது கூடவே நம்ம கொதிக்க வச்சிருந்த அன்னாசி பழத்தையும் நம்ம சேர்த்து, நல்லா சமமா உப்புமா மாதிரி வந்ததுக்கப்புறம், இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 கப் அளவுக்கு நான் சீனிய நான் சேர்த்துட்டு, நல்லா மெல்ட் ஆக்கி அதுவும் செட் ஆனதுக்கப்புறம், நெய் விட்டு முந்திரி பருப்பு எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டு, இப்படி 3 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தா சூப்பரான அன்னாசி கேசரி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.